இப்போ ஃபெடரேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தினாலுமே இங்க வந்து மாநில பட்டியல் அப்படின்றது மாநில அரசாங்கத்தினுடைய ஒரு விஷயமா இருக்கு. அவங்கதான் அதுக்கான சட்டங்கள்லாம் இயற்ற முடியும். ஆனால் ஒன்றிய பட்டியல் நினைத்தால் மாநில பட்டியல இருக்கிறத வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கோ யூனியன் லிஸ்ட்டுக்கோ அவங்களால கொண்டு வர முடியும். இப்போ அட்லாஸ்ட் வந்து இங்க யூனிட்டரி செட்டப்பா தான் இருக்கு. பேரளவுக்கு தான் இங்க ஃபெடரேஷனா இருக்கே தவிர ஓவரால் பார்க்கும்போது யூனிட்டரி செட்டப்பா தான் இருக்கு இந்தியாவினுடைய கட்டமைப்பு. ரொம்ப அழகான பாயிண்ட்டுக்கு இப்போ வந்தீங்க, நீங்க கரெக்டா வந்தீங்க. என்னதான் நீங்க ஃபெடரேஷன் சொன்னாலும் இங்க ஒரு யூனியன் செட்டப் தான் இருக்கு. ஸ்டேட் கவர்னரன்ஸுக்கான அதிகாரத்தை மட்டுப்படுத்துகிறார்கள். அதனாலதான் மாநில சுயாட்சி பேசுறோம். இப்ப புரியுதா மாநில சுயாட்சி ஏன் பேசுறோம்னு சொல்லி? அரசியலமைப்பு சாசன சட்டம் சொல்லிடுச்சு சார். ஃபெடரேஷன் தான் சொல்லிடுச்சு. இந்தியா இஸ் அ கண்ட்ரின்னு தானே சொல்லியிருக்கணும், நாடுன்னு தானே சொல்லியிருக்கணும். ஃபெடரேஷன் சொல்லிடுச்சு. இப்ப இதை செயல்படுத்துற இடத்தில் இருப்பவர்கள் அதை முழுமையாக செயல்படுத்தி இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா, நீண்ட நெடுந்தூர பயணத்துல செயல்படுத்துவதற்கு ஆங்காங்கே சில குறைபாடுகள், அந்த குறைபாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஏதோ அரசியலமைப்பு சாசன சட்டமே வேறு மாதிரியாக சொல்வதை போல ஒரு துணி இந்த 65-70 ஆண்டு காலத்தில் கற்பிக்கப்பட்டுச்சு இல்ல. இப்ப இதை உடைக்கணுமே. இது எப்படி உடைப்பீங்க? சட்டத்துக்கு புறம்பானதா? இல்ல. சட்டம் சொல்லி இருக்கு, அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? மாநில சுயாட்சியினுடைய குரலை ஓங்கி உயர்த்தணும். இப்ப மாநில சுயாட்சியினுடைய குரலே குரியன் தலைமையில ஒரு குழுவை போட்டாரே முதலமைச்சர், அதுல என்ன சொன்னார்? முதலமைச்சரினுடைய பேச்சு மிக தெளிவாக இருந்தது. என்ன சொன்னார் முதலமைச்சர்? மாநிலங்களுக்கு உண்டான அதிகார வரம்பு என்ன என்பதை ஆய்வு செய்து, நல்லா புரிஞ்சுக்கணும், மாநிலங்களுக்கு உண்டான அதிகார வரம்பு என்ன என்பதை ஆய்வு செய்து இந்த குழு அரசுக்கு அளிக்கும்னு சொன்னார். அவரே எடுத்துக்கல சார், லீட் அவரே எடுத்துக்கல, முதலமைச்சரே எடுத்துக்கல. இந்த அதிகாரங்கள்லாம் இருக்குன்னு, ரவி இல்லாத அதிகாரத்தெல்லாம் இருக்குன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி முதலமைச்சர் புருடா விட்டுட்டு போல. முதலமைச்சர் ஒரு குழு போடுறாரு, ஓய்வு பெற்ற நீதிபதி, அறிவுஜீவிகளை அதில் கொண்டு வந்து நியமிக்கிறார். அந்த குழு பரிந்துரைக்கும்ல, அந்த பரிந்துரைக்கு ஏற்ப நாங்க செயல்படுத்துவோம்னு சொல்றாரு. அப்ப என்ன பொருள்னு கேட்டா, சட்டம் என்ன சொல்லிருக்கு? ஏன் நீதிபதியை கொண்டு வந்து போட்டாரு? வேற யாரையாவது ஒருத்தரை போடலாம்ல. ஏன் நீதிபதியை கொண்டு வந்து போட்டார்? சட்டம் என்ன சொல்கிறது என்பதை நீதிபதிகள் கற்றுத் தேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். எனவே ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில போட்டா, அந்த நீதிபதி சட்டத்தின்படி மாநிலங்களுக்கு என்ன அதிகாரங்கள் இருக்கு, மாநிலம் எவ்வளவு தூரம் தன்னுடைய குரலை உயர்த்த முடியும், அந்த குரலுக்கு ஒரு வலிமை இருக்குல்ல சார், அது நமக்கு தெரியுது, அந்த குரலுக்கு வலிமை இருக்குன்னு. ஆனா எவ்வளவு தூரம் ஒழிக்க முடியாது, அந்த உயரம் என்னங்கிறத அளவிடணும். இது யார் செய்யறது? இந்த குழு அளவிட போகுது. இப்ப எப்படி ஆளுநர் விவகாரத்துல ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றத்தில் பெற்று வந்தோமோ, அதுபோல இந்த குழு ஒரு பரிந்துரையை தந்ததற்கு பிறகு அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவோம். அப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு விடை கிடைச்சிடும். அதற்குண்டான ஏற்பாட்டை தான் இப்போதும் தமிழ்நாடு அரசு செய்திருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன்.